வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கும் சிம்மராசி என்பர்களே, ஆமாம், சிம்மராசி அப்படின்னாலே காரக கிரகமே உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் தான். என்ன, சூரிய பகவான் தான் வில் பவர் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் வெற்றி பெறணும், ஆத்ம ஞானம் பெறணும், இயற்கையாகவே பலமிக்கவனாக இருக்கணும் அப்படின்னா அந்த சூரியன் தான் பிரதானம். ஏன்னா சூரிய பஞ்சாங்கம் பாரு, சூரியனை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் விதி மதி கதி அப்படின்னு சொல்லிட்டு. லக்னம் ராசி ரெண்டுமே சரியில்லைனா கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவன் வளமையான ஜாதகனாக இருப்பான், மிகப்பெரிய ஒரு பராக்கிரசாலி அப்படின்னு பேர். ஆமாம், இந்த உலகமே சூரிய கதிர்வீச்சினால் தான் இயங்குது. சூரியன் வந்த பிறகுதான் இனப்பெருக்கம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவியான பிறகும் கணவன் மனைவிக்கு முன்பின்னும் இந்த டீனேஜ் வயசுலையும் சரி, இந்த உறவுகள், திருமணத்தை மீறிய உறவுகள்லாம் எந்த கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படும், அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே ஆத்ம ஞானம் கொடுக்கக்கூடிய 7ஆம் இடமான, மனைவி கொடுக்கமான 7ஆம் இடமான பகவான் சனி பகவான் தான். சனி பகவான் அப்படின்னாலே ஒரு தடைகளையும் தாமதத்தையும் கொடுப்பார். அதே காலகட்டத்தில் திருட்டு குணங்களையும் கொடுப்பார். ஷார்ட் ரூட்டு ஈஸியாக முன்னெடுத்துக்கணும். ஆனால் சனி அவ்வளோ சட்டுன்னு ஒன்று முன்னுக்கு வர விட மாட்டார். அப்போ முதல்ல செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைகளுக்கோ, சிம்மராசியில் ஒரு பெண் இருக்குது, பிள்ளை இருக்குது அப்படின்னா தாமத திருமணத்தை ஏற்பாடு பண்ணிக்கொள்ளுங்கள். முதல்ல அதை செய்யுங்க. ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த சிம்மராசியும் கடகராசிக்காரன் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சானா, கல்யாணம் பண்ணி முதல்ல ஸ்டார்டிங்கில் கல்யாணம் பண்ணா பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் அவனே பாதி ஜோசிகாரனாக மாறிடுவான். ஏன்னா நிறைய ஜாதகம் பார்த்து பார்த்து அவனே ஜாதகத்தை கற்றுக்குவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சிம்மராசிக்கு நடக்கும். ஆமாம், அதே காலகட்டத்தில் இந்த சனியாக 7ஆம் பகவான் வந்தாலே ஒரு திருப்தி இல்லாத நிலை வரும் அப்படின்ற விஷயத்த எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வாழ்க்கை நடத்தணும். என்ன நமக்கு இருக்குதோ எழுதி வச்சிருக்கான இறைவன், அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும். எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே தான் சுகம் அப்படின்னாலே என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், அது வரைக்குமே அவனுக்கு புரிதலே வராது. ஏதோ ஓடுவான், ஆடுவான், பாடுவான், ஏதோ குடும்பம் நடத்துவான், 2 குழந்தைய பெற்றுக்குவான், அப்புறம் பார்த்தா அது ஒரு மூலையில் படிக்க வைக்க, அப்படியே நிறைய விஷயங்கள் போகும். எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு பற்றின்மையாக இருக்கும், பற்றற்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைச்சிடும். ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டிலாம் கிடையாது. அதாவது ஆண் ரொமான்டிக் பர்சனாலிட்டியாக இருந்தான்னா பெண் ரொமான்டிக்காக இருக்க மாட்டான்.